வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்றைக்கி 22 ரொம்பவுமே ஒர்ஸ்ட்டான ஒரு வின்னிங்கு. ஏன்னா நம்பர் மாற்றவே இல்லை, அதே நம்பர் அப்படியே கொடுத்துட்டாங்க. வேறு வந்து மாற்றவே கொடுக்கவே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 145 அப்படின்னாங்க. அடுத்து நமக்கு 141 அப்படின்ட்டாங்க. ஒரே ஒரு நம்பர் தான் சேஞ்ச் பண்ணாங்க. ஒரு நம்பர் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் ஆட்டமே கிடையாது. அதுக்கு அப்படி வச்சுட்டு போயிருக்கலாம். இதுக்கு வேறு ஒரு ஆளுங்களை கூப்பிட்டு இதுக்கு வேறு நகர்த்தி இதுக்கு வேறு ஆளுங்க அமுத்தணுமா? தேவையில்லை. அப்படியே வச்சுட்டு போயிருக்கலாம். என்ன ஏதாவது பெருசாக மாறியிருக்கா அப்படின்னா ஒன்றுமே மாறல. அங்கே பாருங்கள், இந்த 2 நம்பர் மாறியிருக்கா, அடுத்த பாருங்க 3ஆம் நம்பர் மாறியிருக்கு. அவ்வளோ 3ஆம் நம்பர் வந்திருக்கு. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் வந்திருக்கே தவிர மாற்றி வரல. அதனால தான் சொல்கிறேன், நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 4க்கு 4 திரும்ப ரிட்டன் அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி 1க்கு 1 திரும்ப அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி 1க்கு 5 ஒரே ஒரு நம்பர் தள்ளி என்ன 145 ஒரு நம்பரை கம்மி பண்ணி ஒரு 3 நம்பரை கம்மி பண்ணி மறுபடியும் அதே நம்பர் அடிக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். வேறு ஒன்றும் புதுசான ஒன்று நம்பர் ஒன்று பெரிய அளவில் எஃபெக்டிவான நம்பர்லாம் எடுக்கலை. ஏன்னா எடுக்க மாட்டாங்க. கருணையை ப்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஒஸ்ட்டான ஒரு வில்லிங்காக தான் இருக்கும். அதுலேயும் மாதம் கடைசியாச்சா 22 ரூபா கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இனிமேல் என்ன அடிப்பாங்க பார்ப்போம். அதை பொதுவாக வந்து எப்பயுமே நீங்கள் கருணையை ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற நம்பர்லாம் அவங்க ஆடவே மாட்டாங்க. டோட்டல் வேறு மாதிரி தான் ஆடுவாங்க. நீங்கள் யாருக்கு தெரியும். இப்போ நம்ம திரும்ப யோசிச்சு பாருங்கள். 1ஆம் நம்பர் ஏற்கனவே இங்கே வந்துடுச்சு. இங்கேயும் 1ஆம் நம்பர் வந்துடுச்சு. இங்கேயும் பக்கத்துலேயே 1ஆம் நம்பர் வந்துடுச்சு. இப்போ 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நம்ம திரும்ப வந்துட்டு திரும்ப 1ஆம் நம்பரை விட நமக்கு இதில் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஏன்னா 1க்கு 4 5க்கு 4 4க்கு 4 அது வேணால் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். 4ஆம் நம்பர் கூட நமக்கு திரும்ப கூட அதே இடத்துல 3க்கு இப்போ எப்படி 2க்கு 2 வந்துச்சு அதே மாதிரி ஏற்கனவே 4க்கு 4 வந்துச்சு இல்லையா? அதே மாதிரி திரும்ப 4க்கு 4 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா இது வந்து நிறைய இடத்துல 4க்கு 4 மேட்ச் ஆயிருந்தது. இங்கே டபுள் 4 அதே மாதிரி இங்கே டபுள் 4 இங்கே டபுள் 4 அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டபுள் 4 கிடச்சிது. அது மாதிரி நமக்கு மறுபடியும் டபுள் 4க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் என்னுடைய கணக்கு இருந்துச்சு. அது டபுள் 4 மேட்ச் ஆயிடுச்சு. ஆனால் 1ஆம் நம்பர் எதிர்பார்க்கவே இல்லையே. 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சி போர்டில் நமக்கு பெண்டிங் நம்பர்னா இல்லை, அதுவும் நமக்கு வந்துருச்சு. ஏ போர்டில் பெண்டிங் நம்பர்னா தொடர்ந்து 3 நாளாக தான் வந்துட்டு இருக்கு. பி போர்டில் பெண்டிங் நம்பர்னா அதுவும் கிடையாது. அதுவும் ஒரு 7 நாளாக தான் 6 நாளாக தான் ஆச்சு. அதுவும் பெண்டிங் நம்பர் இருக்குது. அப்படியே தான் இருந்துச்சு. வச்ச நம்பர் திரும்ப வைக்கிறாங்க. 145 141 பெரிய விதமான வேரியேஷன் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வச்ச நம்பரே வைக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. தெரிஞ்சால் நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நம்பருங்கிறது நம்ம என்ன 146 கணக்கு எடுத்தால் நமக்கு என்ன நம்பர் வருமோ அதான் வந்திருக்கும். திரும்ப அதே நம்பர் வைக்குவாங்கன்னா திரும்ப அதே நம்பராக கணக்கில் வரும், வராது தானே? அப்போ என்ன நம்பர் அடிக்கிறாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட் நம்பர், அதுக்கு நேரான ஆல்டர்னேட் நம்பர். அதாவது 145க்கு ஆல்டர்னேட் நம்பர் என்னென்னா 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இதை தாண்டி வந்து 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு பேசிக்காக வர வேண்டியது. இப்படி தான் வந்து என்னுடைய ஆல்டர்னேட் நம்பர். அதாவது 145க்கு 6 8 4 2 இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இது தான் நான் எதிர்பார்த்தேன். இது மாதிரி தான் வரணும். ஆனால் இங்கே அடிக்கப்பட்ட நம்பர் என்ன, ஒரே ஒரு நம்பர் 145க்கு 141 மேட்ச் ஆகுமா? மேட்ச் ஆகாது. கணக்கு வந்தாலும் நீங்கள் கணக்கில் தேடி எடுத்தாலும் திரும்ப அது மாதிரி காமிக்குமானா காமிக்காது. ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் பெருக்கல் மெத்தட் ஆகட்டும், கூட்டல் மெத்தட் ஆகட்டும், இல்லை வகுத்தல் மெத்தட் ஆகட்டும், எதை எடுத்தாலும் 145க்கு தானே நம்ம போட்டிருப்போம். இப்போ 145க்கு போடும்போது 145க்கு வேறு மாதிரியான நம்பர் தானே வரும். ஒரே நம்பர் திரும்ப எப்படி வரும்? வராது. அப்போ அது கணக்கே போடணும். அப்படியே கீழே ஆன்சர் எழுதிட்டு போயிட வேண்டியது தானே. அதனால தான் சொல்கிறேன். நான் தான் ஓப்பனாக என்ன சொன்னேன், கருணை ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக எடுக்க விட மாட்டாங்க. அவங்க டோட்டலாகவே வேறு மாதிரி தான் ஆட போகிறாங்க. நமக்கு தெரிஞ்சிருச்சு நேற்றே. அதனால தான் நான் கம்முன்னு பேசாமல் போயிட்டேன். நீங்கள் ஸ்ட்ராங்காக அது ஒரு இது ஒருன்னு எதையுமே சொல்லலை. நான் மட்டும் பேசாமல் போயிட்டேன். காரணம் தான் இப்போ எது 4 நம்பர் வேணால் வரும்னு தெரிஞ்சிருச்சு. அது நல்லா தெரிஞ்சுது. ஆனால் இங்கே குழப்பமாக இருந்தது என்னென்னா எனக்கு 6ஆம் நம்பர் தான். 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதே மாதிரி 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பர். ஏன்னா அது 2 இன்னமும் வராமல் நிற்கிது. 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிது. அதில் அதிகமான பெண்டிங் நம்பர் நிற்கிது. அது இன்னும் கூட எடுக்காமல் தான் இருக்காங்க. ஒரே ஒரு நம்பர் எடுத்துட்டாங்கிறக்காக பெண்டிங் தீர்ந்துடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அது கிடையாது. ஏ போர்டில் ஒரு 15 நாளாக இருக்குது. அதே மாதிரி 8ஆம் நம்பர் வந்து பி போர்டிலே ஒரு 25 நாளாகவும், சி போர்டு ஏ போர்டில் ஒரு 15 நாளாகவும், இன்னையோட ஒரு 16 நாளாகவும் பெண்டிங். அப்போ அதிகமான பெண்டிங் நம்பர் நமக்கு 8ஆம் நம்பர் தான் நிற்கிது. ஏன்னா 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொடுத்தாங்கன்னா இல்லை. ஒரே ஒரு டைம் மருந்துக்கு எடுத்த மாதிரி எடுத்துட்டு மற்றதாட்டி 8ஆம் நம்பர் எடுத்தாங்களா இல்லை. இங்கே எடுத்துக்கோங்க பாருங்கள். 7ஆம் தேதி கருணிய ப்ளஸில் எடுத்து இது தனலட்சுமி எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் 8ஆம் நம்பர் இல்லை. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 8ஆம் நம்பர் வந்து ஏ போர்டே நிறைய வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே 8ஆம் நம்பரை ஸ்டாப் பண்ணி அடிக்கவே இல்லை. இந்த 8ஆம் நம்பரில் நீங்கள் சொல்ல வேணாம், கிட்டத்தட்ட 52 53 நாள் மேலே எடுத்தது. அதுக்கப்புறம் தான் நமக்கு எடுத்திருந்தாங்க. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்குது. ஆனால் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்வர்ணகேலா ஓரளவுக்கு கடிச்சு பிடிச்சி எடுத்துருவாங்கன்னா, நிர்மல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனாங்களோ அதே மாதிரி ஸ்வர்ணகேலா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுறாங்க. பட் நாளைக்கு நமக்கு என்ன நம்பர் வருது ரொம்ப சிம்பிள். நம்ம இன்றைக்கே சொல்லிட்டோம்ல, 2 ஒன்றா 3 ஒன்றா நம்பர் வருது. நாளைக்கு தலையெழுத்தேன்னு ஒரு 1ஆம் நம்பர் வைக்கலாம். ஆனால் 6ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். 6ஆம் நம்பர் தான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். ஆனால் நமக்கு என்ன கணக்கு வருதுன்னா, இந்த கணக்கு என்ன சொல்லுதுன்னா 73 31 14 அதுபோக நமக்கு 1ஆம் நம்பர் இருக்குது. அப்போ 141 கிடச்சிச்சா? இப்போ அந்த 141க்கு 3 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அப்போ 3 1ஆம் நம்பருக்கு திரும்ப ஒரு 1ஆம் நம்பர் கிடைக்குமா? அப்படி கூட ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் 6ஆம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு. ஏன்னா
1க்கு 6 1க்கு 6 ஆடலாம், 4க்கு 6 ஆடலாம். அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம அந்த 1ஆம் நம்பரையும் விட முடியாது. ஏன்னா 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது 3 போர்டுமே கிடச்சிருச்சு. இப்போ 3 போர்டு கிடச்சா ஒரு போர்டாக திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் ஏதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எடுத்துங்க. நாளைக்கு மெயின் பிளேயே அதுக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் என்னன்றதையும். அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் நமக்கு அது ஒரு சில ட்விஸ்ட்டு கிடச்சிது, அதனால தான் கொடுத்துருக்கோம். நான் வந்து ட்ரையல் நம்பரே கொஞ்சம் வித்தியாசமான ட்விஸ்ட்டு. அது மாதிரி 716ன்னு கொடுத்தாங்க. இப்போ இதில் 2 நம்பருமே மேட்ச் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு, 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு, 1ஆம் நம்பர் மேட்ச் இருக்குப்பா. இதுதான் நான் எதிர்பார்க்குறேன். இதே மாதிரி திரும்ப நமக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் உங்கள் கணக்கில் எதுவும் வருதா அப்படின்னு பாருங்கள். எனக்கும் ஆல்மோஸ்ட் இதே பேஸில் தான் ஆடுறவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு சில பேட்டர்ன் கிடச்சது. அது மாதிரி ஏதாவது வந்தால் நீங்கள் எடுத்துங்க. இங்கே பாருங்கள் 4 4 5ன்னு மேட்ச் ஆகிருக்கு. இது மாதிரி நம்பர்கள் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் எடுத்துங்க. 4 4 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 4 4 9 இது நமக்கு பேட்டர்னில் இல்லை, நம்ம கணக்குலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வந்துச்சு. 4 4 9 அதே மாதிரி 4 4 0 இதெல்லாம் நிறைய பேட்டர்ன் கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம இதே பேட்டர்ன் எடுத்திங்கன்னா நிறைய கிடைக்கும். ஆனால் முழுக்க நம்ம பேட்டர்லையும் சரி அது போக ப்ளஸ் நம்ம கணக்குலையும் மேட்ச் ஆகணும். அப்போ 2 மேட்ச் ஆக மாட்டேங்குது. நம்ம இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பேட்டர்ன் உங்களுக்கு மேட்ச் ஆனால் பாருங்கள். அது போக நான் வந்து கொடுக்கக்கூடிய நம்பரும் உங்களுக்கு அதில் கணக்கு வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பேட்டர்ன் மேட்ச் பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ நம்ம 716ங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்துட்டாங்க. 1 2வது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன வாரம் அடிக்கப்படுது ரொம்ப வித்தியாசமான நம்பர். சொர்ண கேரளாவில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு போன வாரம் 002ன்னு கொடுத்தாங்க. ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் என்டையர் டிஃப்ரெண்ட்டான நம்பராக இருந்துச்சு. அதுதான் முதல்ல அவங்க சாய்ஸு 15 தேதிக்கு மேலே கொஞ்சம் வித்தியாசமாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே தான் நடந்துச்சு. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 002 நடந்தாங்க. அதே மாதிரி இதில் ஏதாவது கொஞ்சம் ட்விஸ்ட் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம். அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 141 இதில் டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு மேபி இருக்கலாங்கிறது தான் என்னோட கணக்காக இருக்குது. ஏன்னா போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டும் நமக்கு டபுள்ஸாக இருந்துச்சு. அதுபோக இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டும் டபுள்ஸாக இருக்குது. மேபி நாளைக்கான வின்னிங் நம்பரில் டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஏன்னா தான் சொல்கிறேன், நாளைக்கு திரும்ப 11 வரக்கூட 66 வரக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னா அதுதான் அதிகமாக ப்ளே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஏ போர்ட்லேயே பி போர்ட்லேயே ஒரு 29 நாளைக்கு பக்கமாகிடுச்சு. பி போர்டில் சி போர்டில் வந்து ஒரு 31 32 பக்கமாக நெருங்கி இருக்குது. அதிகமான பெண்டிங் நம்பர் இப்போ இருக்கிறதுல நீங்கள் வந்து ஹையஸ்ட் வேல்யூ பெண்டிங் நம்பர்னால் அது 6ஆம் நம்பராக தான் நம்ம சொல்லணும். அந்தளவுக்கு அதிகமான இருக்குது. சரியா? இப்போ 8ஆம் நம்பரை காட்டிலும் 6ஆம் நம்பர் அதிகமாக இருக்கிறதுனால ஓகே இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்கேஓடி நமக்கு 37வது டாபிக் இருக்குது. சரியா? அதையும் கொஞ்சம் மனசில் வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரியான நம்பர்கள் தான் நமக்கு அதிகமாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சரியா? ட்ரையல் நம்பர் உங்களுக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட், அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட், அது போன்ற நம்பர். சரிங்களா? இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். உங்கள் கணக்கில் நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சரியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரொம்ப சிம்பிளுங்க. 8ஆம் நம்பர் தான் வருது. ஏன் 8ஆம் நம்பர் வருது? 8ஆம் நம்பர் தான் வரணும். ஏன்னா அதான் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக இருக்குது. 1க்கு 8 ரொம்ப ஸ்ட்ராங் ஆடலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம். 1ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் பேசிக்காக உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கும் 8ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் அதிகமாக டவுட் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படி பார்க்கலாம். அடுத்து நமக்கு ப்ளஸ் 4ஆம் நம்பர். ஏன்னா அந்த நம்பர் திரும்ப வருதான். ஆமாம், 1ஆம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்தால் 4 8க்கு தான் அதிகமான சான்சஸ் கிடைக்கும். அதை தான் நான் திரும்ப எதிர்பார்க்குறேன். அப்படி அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்குறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4ஆம் நம்பருக்கும் 1ஆம் நம்பர் செட் ஆகும். அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கும் 1ஆம் நம்பர் செட் ஆகும். ஏன் நம்ம இது 2 நம்பரையும் கொடுக்குறோன்னா நாளைக்கு இந்த 2 நம்பருமே ஆல் போர்டில் மேட்ச் ஆனாலும் ரொம்ப ஆச்சரியப்படுறதில்லை. ஏன்னா 2 பக்கம் 1ஆம் நம்பர் நிற்கிது. அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். 2 பக்கம் 1ஆம் நம்பர் நின்றுச்சுனாவே கண்டிப்பாக பெரிய நம்பர். அதாவது 4டைய 1ஆம் நம்பருடைய ஆல்டர்னேட் நம்பரு 4 8 தான். சரிங்களா? அதிகமாக வரக்கூடிய நம்பரில் 4 8 தான் அதிகமாக வரும். நீங்கள் எப்படி சுற்றினாலும் 4 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். பட் அதை தாண்டி சின்ன நம்பர் வரிசையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகும். பட் அதை விட 4 8க்கான சான்சஸ் நிறைய இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். சரியா? இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நமக்கு வந்து அதான் திரும்ப வந்து மேட்ச் ஆனாக்கா திரும்ப கூட உங்களுக்கு ஒரு 5ஆம் நம்பர் வரலாம். ஏன்னா இதே மெத்தடை பொறுத்த வரைக்கும் இங்கே கொஞ்சம் மேட்ச் ஆனிச்சு. நம்ம கணக்காக தான் சொல்லிச்சு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் நம்பர் இதுக்காக மட்டும்தான் கொண்டு வர பேட்டர்னுக்காக மட்டும்தான் கொண்டு வரணும்னு கிடையாது. அது வந்து அதிகமான வேல்யூ பெண்டிங் நம்பர். சரியாக கிட்டத்தட்ட ஒரு 27 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக 4க்கு 5ங்கிறது ஒரு இங்கே இருக்கிற பேட்டர்னை மேட்ச் பண்ணி ஆடினா கூட 4க்கு 5ன்னு கூட வரலாம். ஏற்கனவே 5 4 4ன்னு கிடச்சிருக்கு. ஏன் இப்போ மறுபடியும் 4 4 5 4 4 0ன்னு கிடச்சிருக்கு இல்லையா? பட் இதெல்லாம் இந்த வேல்யூலாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு நாளைக்கான வின்னிங் நம்பரில் 5ஆம் நம்பருக்கான பிளேஸுங்கிறது வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கலாங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வர இருக்கான்றதையும் பாருங்கள். சரியா? இதை தாண்டி இந்த 3 போர்டு 1ஆம் நம்பர் வந்தால் ஒரு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு அது நான் பி போர்டில் கொடுக்குறேன். ஏன்னா ஏ போர்டுலேயும் சி போர்ட்லையும் கொடுக்குறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஏன்னா அங்கே பெண்டிங் நம்பர் இருக்கா, லாஜிக் உதைக்கிட்டாங்கன்னா லாஜிக் உதைக்கல. ஏன்னா இன்றைக்கி வந்து 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 போர்டுமே ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் பி போர்டில்ங்கிறது நமக்கு அப்படி இல்லை. 1ஆம் நம்பர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 8 நாளாக தான் பெண்டிங்கில் இருக்குது. 7 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு 8 நாள் வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கணக்கில் 1க்கு 4ங்கிற பேசிக்கில் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
அந்த கணக்கில் தான் கொடுக்குறேன். இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா. வாங்க பேசிக்காக இது வரணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு என்னமோ 6ஆம் நம்பர் மேலே தான் டவுட் 1ஆம் நம்பரை விட. பட் இருந்தாலும் எனக்கு இந்த 3 போர்டு வந்தால் தவிர்க்க முடியாமல் கொடுக்குற முடியாது, அதுக்காக தான் கொடுக்குறேன் சரியா. பட் இது வந்து எப்போ நமக்கு யூஸ் ஆகும்னா, நமக்கு எந்த நம்பருமே கிடைக்காம ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரி அந்த டைமில் வேணால் இந்த 3 போர்டு. இன்றைக்கி வந்து நமக்கு நிறைய நம்பர் தாராளமாக கிடச்சிருக்கு. அப்போ வந்து நம்ம இந்த நம்பரை உதறி விட்றதா இல்லை வேண்டாமாங்கிறதா எனக்கு டவுட்டு. பட் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு இது கணக்கில் வருமானா கிடையாது, நம்ம கணக்கில் வராது. கணக்கில் வரக்கூடிய நம்பர் பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ரொம்ப பெஸ்ட்டு சரி. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 3 போர்டு ஒன்றா வந்தால் நமக்கு ஒரு போர்டு கிடைக்குது, அதனால் நமக்கு திரும்ப கிடைக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருக்கும். பட் உங்களுக்கு இல்லைங்க, எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க 1ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுக்கலாம். எனக்கு 1ஆம் நம்பர் மேலே எந்த ஐடியாவும் இல்லை, அபிப்பிராயம் இல்லை சரியா. இருந்த இடத்துக்கு எனக்கு அதோட 6ஆம் நம்பர் தான் அதிகமாக மேட்ச் ஆகிருந்துச்சு. அதனால தான் 6ஆம் நம்பரை நான் பெஸ்ட்டாக கொண்டு வரேன். அதுவும் சி போர்டில் தான் நான் கொண்டு வரேன். எனக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் மேட்ச் ஆகலாம். ஏன்னா 1க்கு 6ங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்துருச்சு, அது மாதிரி வரலான்னு எதிர்பார்க்குறேன். நம்ம அன்றைக்கி என்ன சொன்னால், மேலே வந்து பார்த்திங்கன்னா 6க்கு 1ன்னு வருங்க, எல்லாத்துக்கும் 1ஆம் நம்பர் வந்துருச்சு. நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 4க்கு 1, 5க்கு 1, எல்லாத்துக்கும் 7க்கு 1ன்னுலாம் வந்துருச்சு, 3க்கு 1, 2க்கு 1ன்னு கூட நமக்கு வந்துருச்சுங்க. ஆனால் நமக்கு 6க்கு 1ன்னு வரல, நான் கண்டிப்பாக வரும்னு சொல்ல வந்துருச்சா. அது மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ எனக்கு வந்து 1ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பருங்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே வந்து 518 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்து நமக்கு 5ஆம் நம்பர் வந்து சொன்னாங்க, ஏன் 516 அப்படிங்கிற நம்பர் வரக்கூடாது, இல்லைனா 519ங்கிற நம்பர் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தியரி நமக்கு மேட்ச் ஆகும். சரி, ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் எனக்கு இதுக்குள்ளேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கணக்கு வச்சுருக்கிறேன். பட் உங்கள் கணக்கு வருதான்னு பாருங்கள். நான் என்ன எதிர்பார்க்கறது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 8ஆம் நம்பர் பெஸ்ட்டு. 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கணும், எனக்கு தான் காமிக்குது. அதே மாதிரி 4 நம்பர் 1ஆம் நம்பர். பட் இது தாண்டி வரணும் அப்படின்னா எனக்கு அந்த 6ஆம் நம்பர் சரியா. 6ஆம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு 1ஆம் நம்பர் வந்து என்ன காரணம் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த ட்ராவில் அதிகமாக மேட்ச் ஆகலாங்கிற கணக்கு. இது இங்கே எழுதுறத விட இங்கே எழுதிக்கலாமே, அங்கே எழுதும் போது திரும்பிடுது அப்படி சரியா. இப்போ வந்து 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரியா. அடுத்து நமக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை தாண்டி வந்தால் நமக்கு இந்த 6ஆம் நம்பர். ஏன்னா என்னுடைய கண்ணு வந்து 6ஆம் நம்பர் மேலே தான். ஏன்னா 6ஆம் நம்பர் எனக்கு போர்டுலேயே ரொம்ப சூப்பராக செட் ஆகிருந்தது. ஆனால் இந்த டிபேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 போர்டு ஒன்றா இருந்தால் நமக்கு ஒரு போர்டு வரும் அப்படிங்கிற கணக்கில் இந்த நம்பர் நம்ம உள்ளே கொண்டு வரமே தவிர, மற்றபடி 6ஆம் நம்பர் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து டபுள் நம்பரே வந்தாலும் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 617ங்கிறது நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்துட்டாங்க, ட்ரையல் நம்பரை கொடுத்துட்டாங்க. அப்போ அதை கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்போ 1ஆம் நம்பருங்கிறது 1, 2, 3 இங்கே ஒன்று இருக்குது சரியா, 37வது கொடுக்கலாம். அப்போ நமக்கு 3 டைம் வந்து கொடுத்துருக்காங்க அதிகமாக வந்து நமக்கு 1ஆம் நம்பர். அப்போ அதையும் கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.